வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 முதல் 2027 வரை ஓராண்டு பலன்கள், குரு, சனி, ராகு, கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய ராஜகிரகங்கள். ராஜகிரகம் என்றால் ஓராண்டு நிலையாக இருந்து நற்பலன்களோ தீய பலன்களோ தரக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு இருக்கும். 1.5 ஆண்டு காலங்கள் நன்மையோ தீமையோ தரக்கூடிய மிகப்பெரிய வலிமை ராகு கேதுக்களுக்கு இருக்கும். 2.5 ஆண்டு காலம் நிலையாக அமர்ந்து ஜாதகத்தில் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுப்பது சனி பகவான். குரு பகவான் ஒரு சுபகிரகம். சுபகிரகம் என்றால் நன்மைகளை செய்வதும் சுப நிகழ்ச்சிகளை செய்வதும், நம் வாழ்க்கையில் எதுவெல்லாம் நாம் செய்யணும், எப்படியெல்லாம் செய்யணுன்றத ஒரு கனவாகவோ இல்லை ஆசையாகவோ இருந்தால் அதை நிறைவேற்றி வைப்பது குரு பகவான். அவர் தவறான இடங்களுக்கு வந்துவிட்டால் கெடு பலன்கள் என்பது அதிகமாகத்தான் இருக்கும். எப்படி? இப்போது மிதுன ராசியான உங்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக கடுமையான கஷ்ட நஷ்டங்களை கொடுத்திருப்பார். இது தவறான இடம். 12ஆம் இடம் என்பது விரயம். விரயங்கள் தவிர்க்க முடியாது. விரயங்கள் என்பது வரும்போது மன நிம்மதி இருக்காது. எவ்வளவோ உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கணும். எத்தனையோ பேரை முழுமையாக நாம் நம்புகிறோம், அந்த நம்பிக்கை என்பது வீணாகக்கூடாது. ஆனால் குரு பகவான் கெட்ட இடங்கள் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம், ஜென்மராசி 3, 4, 6, 8, 10 இந்த மாதிரி இடங்களில் வந்து அமருகின்ற காலத்தில் சோதனைகளும் கஷ்ட நஷ்டங்களும், பொருளாதாரத்தில் பின்னடைவும், நண்பர்களும் எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையும், உறவுகள் பகையாக மாறக்கூடிய நிலையும் உருவாக்குவார். இதே குரு பகவான் நல்ல இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 2, ராசிக்கு 5, 7, 9, 11ஆம் இடங்களில் வரும்போது திடீர் தனலாபம், செய்யும் தொழிலில் வெற்றியும் லாபமும் அதிர்ஷ்டமும், குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும். இது ஓரளவுக்கு ஜோதிடம் புரிந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் துல்லியமாக அறிந்து கொள்வார்கள். மிதுன ராசி என்றாலே புதனின் வீடு இல்லையா? புதனின் ராசி என்று வந்துவிட்டாலே எதுவாக இருந்தாலும் ஆழமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக வெற்றி பெறுவதற்குண்டான வழியை தேடக்கூடிய ஒரு ராசி. மிதுன ராசிக்காரங்க ரொம்ப மென்மையான உள்ளம் படைத்தவர்கள். மென்மையான உள்ளம் படைத்தவர் என்றாலே ஏமாற்றங்கள் இல்லாமல் இருக்குமா? ஏமாறுவதற்காகவே பிறந்த ராசின்னு சொல்லுவாங்க. புதனின் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனமும் சரி, கன்னியும் சரி. அதே போல தன்னுடைய அதிகப்படியான அறிவாற்றலால் அந்த ஏமாற்றத்தை கூட கடுமையான உழைப்பால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களையும் வெற்றி பெறுவதற்குண்டான வழியாக உருவாக்கக்கூடிய திறமசாலிகள். அப்படி இருக்கும்போது 2026இல் இருந்து 2027 வரையில் இந்த 4 ராஜகிரகங்களும் என்னவெல்லாம் செய்யும் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவாக இருக்கும். முதலில் குரு பகவான். 2 ஆண்டுகளாக சரியில்லாமல் இருந்த குரு பகவான் பயிற்சி பெற்று சில மாதங்கள் நன்மையை செய்து 5 மாதங்களாக மீண்டும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். கஷ்டங்கள் மாறும்,
நஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் உங்களை விட்டு முற்றிலும் விலகி அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையும் யோகமான நிலையும் பல வகையான வருமானங்களை பெற்று தடங்கள், எதிர்ப்புகள், நோய், கடன் இது அனைத்தையுமே சரி செய்யக்கூடிய இடம்தான் ராசிக்கு 2 குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அமருகின்ற காலம். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்ந்துவிட்டால் ஜாதகத்தில் தசாவே சரியில்லாமல் இருந்தாலும் யோகங்களுக்கு குறைவிருக்காது. அடுத்தது ராகு கேதுக்கள். கேது பகவானை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சிகளில் வெற்றிகளை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம். அது மட்டுமல்ல, இறைசக்தி வேண்டியது வேண்டியவாறே நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு யோகத்தை கேது பகவான் தருவார். கேது பகவான் கொடுக்கின்ற இந்த காலத்தில் இவ்வளவு நாள் கேது பகவான் 3ஆம் இடத்தில் தானே இருந்தார், நன்மைகளை ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி வரும். 3ஆம் இடம் என்பது முயற்சிகளில் வெற்றியை தருகின்ற ஸ்தானம்தான், அதை மறுக்க முடியாது. இருந்தாலும் தன பிராப்தி காலம் நேரம் கிடையாது. குரு தான் எல்லா ராசிக்குமே நல்ல இடங்களில் இருக்கும்போது யோகங்களை செய்வார். இதே ராகு கேது சனி பகவான யோகங்களை செய்வார்கள். எப்பொழுது? ராசிக்கு 6லும் 11ஆம் இடங்களில் இருக்கும்போது யோகங்களை தருவார்கள். அப்பொழுது திடீர் பணக்காரர்கள் யோகத்தை தருவது 11ஆம் இடங்களில் அமருகின்ற காலத்தில்தான். 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, செய்யும் தொழிலில் செய்து வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்கின்ற வைராகியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம்தான். ராகு கேதுக்களால் நன்மைகள் என்பது குரு மாற்றத்துக்கு பிறகு இரட்டிப்பாக கிடைக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது பாதகம்தான். தொழில் மாற்றம், இடமாற்றம், மனக்கவலை, மனச்சோர்வு, உடல் உழைப்பு இது எல்லாமே கொடுப்பார். ஆனால் குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போது சனி பகவான் அவருடைய கெடு பலன்களை தர முடியாது. இன்னும் கொஞ்ச காலம்தான். அதற்கு பிறகு சனி பகவானும் 11ஆம் இடத்திற்கு வந்து திடீர் பணக்காரர்களாக, திடீர் லட்சாதிபதிகளாக, யோகமுள்ள ராசியாக மிதுன ராசி மாறுவது உறுதி. இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளை செய்த சனி பகவான் உங்களுக்கும் உங்களுடைய கனவுகளை, நீண்ட நாள் ஆசைகளை, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திற்கு வந்து விடுவார். இப்பொழுது சனி பகவானால் உங்களுக்கு தடைகள் இருக்கும். எப்பவுமே ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போனோம்னாக்கா அந்த வேலை தெரிஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். ஒரு வேலை தெரியாமல் இருந்ததுன்னா அந்த வேலையில் வேலை சுமையும், குடும்ப கஷ்டத்திற்காகவும், குடும்பம் நடத்துவதற்கு உண்டான பொருளாதாரத்திற்காகவும் எண்ணற்ற மனக்கவலைகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு அந்த வேலையை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும். 10ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் நலத்திலும் பாதிப்பை கொடுப்பார். கணவன் மனைவி, நல்ல நண்பர்கள், உறவினர்களிடையே விரோதங்களை உருவாக்குவார். இது எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்ததில்லை. ஒன்று, கணவன் மனைவிக்குள்ள சிறு கருத்து வேறுபாடு, இல்லை நண்பர்கள் உறவினரிடையே பிரச்சனை. அதுவும் இல்லைன்னா வேலை மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், இப்படி மாற்றங்களால் மனக்கவலையும் மன கஷ்டங்களையும் தருவார். ஆகையால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை அதிகப்படியாக செய்யக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான். ராகு கேதுக்கள் மிகவும் சிறப்பான இடங்களில் அமர்ந்திருக்கிறார்கள். சனி பகவான் மட்டும் சற்று பாதகம். சனி பகவானின் பாதகத்தையும் தடுத்து நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் 3 ராஜகிரகங்கள் இருப்பதினால் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் தடைகள் விலகி நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். தசா சரியில்லாமல் இருந்தால்
வணங்க வேண்டிய தெய்வம் மிதுன ராசி என்பது பெருமாள். பெருமானை வணங்கி வருவதும் அருகில் உள்ள சிவன ஆலயங்களுக்கு மாலை நேரத்தில் சென்று வருவதும் தடைகள் விலகும், நற்பலன்கள் நடக்கும், திடீர் தனலாபங்கள் கிடைத்து சந்தோஷம் அடையலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.